என்னோட பூனைக்குட்டி டெய்லி காலையில எழுந்துச்ச உடனே அம்மா 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 அம்மான்னு கத்திட்டே இருக்கும். நான் அதுக்கு சாப்பாடு போடுற வரைக்கும் அது கத்துறது நிறுத்தவே நிறுத்தாது. அதுக்கு தெரியும் எவ்வளோ கத்தி நம்ம கேக்குறோமோ அவ்வளோ சீக்கிரம் நமக்கு சாப்பாடு கிடைக்கும். அதே போல அதுக்கு சாப்பாடு காலியாக போகுதுன்னா எனக்கு தெரியும் நம்ம கடையில போய் வாங்கி வச்சிருவோம். ஏன்னா அது பட்டினியா இருக்கக்கூடாது. அதுக்கு சாப்பாடு தீந்துட்டுனா வாங்கி போடுறோம். அதுக்கு டைமுக்கு சாப்பாடு கொடுக்கணும். அதுக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்மளால தாங்க முடியல, ஏதாவது ஆயிருமோ நம்ம பத்திரமா பாதுகாத்து வைக்கிறோம். சாதாரண மனுஷங்களா இருக்கிற நமக்கே இந்த உயிரினங்கள் மேல இவ்வளவு அன்பு அக்கறையும் இருக்கும்போது நம்மள உண்டாக்கின பரமபிதா நம்ம மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காரு. நமக்காக அவர் சிலுவையில உயிரையே கொடுத்திருக்காரு. கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் நமக்காக சிந்தி நம்மளுடைய பாவங்களுக்காக அவர் செத்துருக்கிறார். அவரை போல இந்த உலகத்துல நம்ம நேசிக்க யாருமே இல்லை. நம்ம தேவைகள் என்ன, நமக்கு எந்த நேரத்துல என்ன வேணும், எதை எப்ப கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும். நம்ம கிட்ட பொருள் தீந்து போச்சுன்னு அவருக்கு தெரியும். அது அவர் சரியான நேரத்துல நமக்கு அது தருவாரு. ஏசாயா 66:13 ஒருவனை தன் தாய் தேற்றுகிறது போல நான் தேற்றுவேன்னு சொல்றாரு. ஒரு தாய்க்கு ஒரு பிள்ளைய பத்தி எவ்வளவு அக்கறையும் எவ்வளவு கரிசனையும் இருக்குமோ அதை விட அதிகமா நம்ம தேவனாகிய கர்த்தருக்கு நம்ம மேல இருக்கு.